அநியாயமா புத்துக்கு கொண்டு பால விடுறாளே. என் சொத்து பூரா புத்துக்கே கலந்துரும் போல இருக்கு. கொஞ்சமா நஞ்சமா முக்காப்புடி பாலாச்சு. என்னங்க இது? ராத்திரில தூக்கத்துலதான் வளர்றீங்கன்னு பார்த்தேன். பகல்லையும் பைத்தியம் மாதிரி வளர்றீங்களே. எவடி பைத்தியம்? இனிமே அந்த புத்து பக்கம் நீ போ. புதச்சு போது பதப்பீங்களா? என்ன என் வயிற்று எரி. புத்து கொண்டு போய் பாலை கொட்டா. என் வயிற்றுல கொட்டினாலும் என் வயிறாவது குளிரும். நல்ல பரம்பரையா இருந்தா தான். இது பாருங்க, என் பரம்பரை பத்தி ஒண்ணும் பேசாதீங்க. எங்க பாட்டியே சொல்லியிருக்கா, நான் கண்ணகி பரம்பரையா. கண்ணகி பரம்பரையா? கண்ணகி ஏழடி பரம்பரை. அவளுக்கு உள்ள விட்டே கிடையாது. இதுல இருந்தே தெரியுது உன் பரம்பரை என்னன்னு. அட ஆமா, கண்ணகிக்கு பிள்ளையே பிறக்கல இல்ல. கேட்டு சொல்றேன். அதனாலதாங்க எனக்கும் பிறக்கல. உனக்கு பிறந்தா என்ன, புறக்காட்டி போனா என்ன? நீதான் தத்து பிள்ளை எடுத்துருக்கிறியா? ஐயா ஐயா, என் பிறந்த எங்க? தத்து பிள்ளையாச்சே. தத்தி தத்தி எங்கேயாவது போயிருக்கும். தவளைக்கு பிறந்த பையன். பிறந்த எங்க தவளைங்கிறீங்க? சவாலே காவேரி, சவாலே காவேரி, சவாலே காவேரி, சவாலே காவேரி, சவாலே காவேரி, சவாலே. கோவாலு. என் பிறந்த காவேரி, என்னடி கோவால அல்ற? என்னங்க இது? யானையில போட்டு இந்த புள்ளைய காணோம். புள்ளை வச்சிருந்த விளையாட்டு சாமான்ல இருக்கு, என் புள்ளைய காணுமே. நான் உங்ககிட்ட தானே விட்டுட்டு போனேன். நீ என்கிட்ட விட்டுட்டு போன, அவன் என்ன விட்டுட்டு போட்டான். ஐயோ, எந்த போற? காவேரி, வலிப்பா. அறிவு இருக்கா? ஒரு பொம்பளை வெளியே திரும்ப போறாளே, எங்க பையன் கேட்கலாமா? வெளியில எத்தனை கட்ட வண்டி வருது, கூட்டு வண்டி வருது, மாட்டு வண்டி வருது. எடுத்து வச்சு புதுசு பாத்தீங்க, புதுசு வருமா? அதுக்கு தான் கேட்டேன். எதுக்கு? செத்து போனா எதுக்காண்டு போட்டு அழுகிறதுக்கா? நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பா 9 செருப்பு தைய நடையா நடந்து எங்க அப்பா கால்ல வந்து விழுந்தாரு. என் மகனுக்கு உன் பண்ண கட்டி கொடுன்னு. நானும் வேற விதி இல்லாம உங்களை கட்டிக்கிட்டேன். வேற ஆளை கட்டியிருந்தா தெரியும். எங்க போற? ஐயோ, அது இருக்கட்டும், அது இருக்கட்டும், அதை உட்காத. என்னடி பெருசா அலட்டிக்கிறேன் புள்ள புள்ளன்னு. ஐயோ, அதை மறந்துட்டேனே. ஐயோ, அதை ஞாபகப்படுத்திட்டேனே. நான் மரத்தை கட்டி வச்சு மயில அடைச்சு வச்சேன். அந்த மாடா இருக்கையிலே மயில் போன மயம் என்ன? காவேரி, உண்மையிலேயே என்னால நடக்க முடியல. இப்படி உட்கார். இப்போ பாரு, நான் கூடத்தை கட்டி வச்சு நீ எதை வேணாலும் கட்டி வை. என் குயிலே அடைச்சு வச்சேன். அட அட, அந்த கூட இருக்கையில என் குயில் போன மயம் என்ன? பாவலு ஏங்க ஒப்பாரிய நிறுத்தி. உன் குழந்தை எங்கேயும் போல, இங்கதான் இருக்கான். என் கோவால எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? எங்க இருக்கான் என் கோவாலு? மடியில இருக்கான். மூதேவி, அங்க பார். என் ராஜா, என் கண்ணு, என் தங்கம், என் குழந்தை. ஆமா, குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கோ. எந்திரிப்பா என் தாய். 4 பேரை கூப்பிடுறேன். 4 பேர் எதுக்கு? இடுப்புல தூக்கி வைக்க. தாய் விடுங்க. கடவுளே, நான் புத்துக்கு பால் ஊத்துனதான் தான் என் புள்ள கிடைச்சிருக்கான். புத்து புத்து குத்துனா பாடி. இப்படியே இவன் மண்ணை தின்னுகிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு இவன் வயிற்றுலயே புத்து வளர போதாம். வளரட்டுமே, அங்க ஊத்துற பாலை இங்க ஊத்திட்டு போறேன். மண்ணை தின்றாங்க, பாலை ஊத்துறியா? மண்ணை தின்னா என்ன? அந்த நாள்ல அண்ண பரமாத்மா கூட மண்ணை தின்றுருக்காரு. மண்ணை மாத்திரமா தின்னாரு? அவன் தாய் மாமன் கம்சனையும் கொன்னாரு. இந்த போய் என்ன கொல்ல வந்திருக்கான். ஐயோ, என் புள்ள எப்படி கூப்பிடுறான் பாத்தீங்களா? அசிங்கமா கூப்பிடுறான். பாய் முடிஞ்ச. உங்க அம்மாவுக்கு எத்தனாவது புள்ள? ஏன், நான் தான் முதலு, என் கண்ணு கோவாலு கடைசி 8வது. ஐயோ, முதலும் கடைசியும் என் வீட்டுக்கா வந்து சேரணும். ஏன் வந்தா என்னவா? வந்தா என்னவா? மண்ணை தின்றான், மாமான்றான், 8வது பிறந்திருக்கான். பேரு வேற கோவாலு. அந்த கோவாலு கம்சனை கொன்னான். இந்த கோவாலு உன் புருஷனை கொல்ல வந்திருக்கான். கூப்பிடாதா, எனக்கு பயமா இருக்கு. அடியே காவேரி, காவேரி, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை இந்த எருமப்பையெல்லாம் அனுபவிக்கணும். இனிமே இவனுக்காக புத்தகத்துல பாலை ஊத்துனேன், குடலை பிடிக்க முடிய குடல். இந்த பாருங்க, பிள்ளைக்கு பால் வேண்டான்னு சொல்லுங்க, பொறுத்துக்கிறேன். ஆனா புத்துக்கு மட்டும் பால் ஊத்தாதுன்னு சொல்லாதீங்க, கடவுளுக்கே பொறுக்காது. கடவுள் போச்சு பாரு. கடவுளா பாலை குடிக்கிறாரு? நீ வாடி என் தங்கம். இந்த அக்கிரமக்காரர்கள் தான் அட்டதிக்கு பாலகர்களா?
இந்த மடையர்களின் முடியை அலங்கரிக்கும் கிரீடங்களை அப்புறப்படுத்துங்கள். கையிலே கதை என்னடா கதை? போருக்கா வந்திருக்கிறாய்? போடுகிறேன். யாரடா நீ? நான் தான் யமதர்மராஜன். பயலே, உனக்கு தர்மராஜா என்ற பட்டம் வேறா? யமன் என்று சொல் போதும். நான் தான் அக்னி பகவான். பகவான் என்னடா பகவான்? நெருப்பு என்று சொல். இன்று முதல் நீ என் அரண்மனையில் சமையல்காரனாக பணியாற்றி. உத்தரவு. நான் தான் வருணன். ஓஹோ, அந்த மழை பயனா? இனிமேல் காலையிலும் மாலையிலும் என் அரண்மனையை சுற்றிலும் தண்ணீர் தெளிக்க வேண்டும். நான் தான் சந்திரன். இனிமேல் இரவு முழுவதும் என் வசந்த மண்டபத்திலே நீ காவல் இருக்க வேண்டும். நான் சூரிய பகவான். எப்போதுதான் அந்த நெருப்பு பயிரை பார்த்து பகவான் என்று சொல்லாதே என்று சொன்னேன். மீண்டும் என்னிடத்திலேயே நீ பகவான் என்று சொல்லுகிறாய். இனிமேல் நீ அதிகமாக வெப்பத்தை காட்டினால் கிழித்து விடுவேன். கிழித்து. ஐயோ, என்னடா இது? ஐயோ என்று ஒரு பெயரா? வலி தாங்க முடியாமல் ஐயோ என்று கத்தினேன். என் பெயர் வாயு. எந்த வாயு? பிரபு, அடிக்கடி உங்க இடுப்புல உட்கார்ந்துகிட்டு அவஸ்தைப்படுத்துறானே அதே வாயு? இல்ல பிரபு, பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று. காற்று காற்று. இனிமேல் அரண்மனை முழுவதையும் பூட்டி நீ சுத்தப்படுத்த. நான் குபேரன். நான் குபேரன். நீ என் பொக்கிஷத்திற்கு காவலாக இருந்து வருவாயை பெருக்கி செலவை குறைக்க வேண்டும். நான் தேவேந்திரன். நீர்தான் அந்த பேர் வழியா? அகனிகிடத்திலே சோரம் போய் சாபத்தை பெற்றவரா? இனிமேல் உன்னுடைய பெயர் தேவேந்திரன் இல்லை, வெறும் இந்திரன். இனிமேல் அமரலோகத்திலே இருந்து மதுக்குடங்களையும் அழகிய மங்கையர்களையும் தவறாமல் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் அமைச்சரே, எக்கிழமே நமது படைகளை ஏவி நாட்டில் உள்ள ஆலயங்கள் அனைத்திலும் சிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு என் சிலையை நிறுவும்படி உத்தரவிடுங்கள். அப்படியே வாசல்ல எங்க 2 பேர் சிலை இருக்கட்டும். இருக்கட்டும். ஓம் பாணாசுராய நமக என்று அனைவரையும் பூஜிக்கும்படி ஆணையிடுங்கள்.